தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சென்னை தாம்பரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மணிமங்கலத்தில் இருக்கிற ஸ்ரீ தர்மேஸ்வரர் சிவாலயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த கோவிலுக்கு ஸ்ரீபெரும்புதூரிலிருந்தும் வரலாம். அங்கேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் இருக்கிறது. இது மிகவும் பழமையான கோயில். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. சோழர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் மற்றும் பல்லவர்களின் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் நிறைய காணப்படுகின்றது. இறைவன் ஸ்ரீ தர்மேஸ்வரர், இறைவி ஸ்ரீ வேதாம்பிகை. பச்சை பசேலென்று வயல்கள் சூழ்ந்த இடத்தில் தொன்மை மாறாமல் இக்கோயில் அமைந்துள்ளது. சென்னைக்கு அருகில் இயற்கை எழிலோடு இருக்கிற கோவிலை பார்க்க வேண்டுமென்றால் இவ்வாலயத்துக்கு வாருங்கள். நீங்கள் கட்டாயம் ஃபீல் பண்ணுவீங்கள் கிராமத்து கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ததை போல. ரொம்பவும் அமைதியாக இருக்கிறது இந்த கோவில். கோவிலுக்கு வலதுபுறத்தில் கோவில் குளம் இருக்கிறது. குளம் ஃபுல்லாக தாமரை பூக்கள் பூத்து பறவைகள் சத்தத்தோடு அவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றது. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இக்கோயில் உள்ளது. தாமரை குளத்தை பார்த்து ரசித்துவிட்டு கோயிலுக்கு நுழையும் போது ராஜகோபுரங்கள் எதுவுமின்றி நுழைவு வாயில் சிறிய முகப்புடன் காணப்படுகின்றது. உள்ளே நுழைந்தவுடன் நேராக அம்பாள் சந்நிதி அமைந்துள்ளது. அதுவும் கோபுரங்கள் எதுவுமின்றி காணப்படுகின்றது. அம்பாள் சந்நிதிக்குள் விநாயகர் மற்றும் சப்தகன்னியர் காட்சியளிக்கின்றனர். கருவறையில் வேதங்களின் தலைவியான வேதாம்பிகை சதுரபீடத்தில் நின்றபடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். இவள் வேதங்களின் தலைவியாக இத்தலத்தில் காட்சியளிக்கின்றார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் அதர்வண வேதங்கள் இந்த இவ்வாலய ஈசனையும் அம்பிகையையும் வழிபட்டதாக இத்தலத்தின் வரலாறு தெரிவிக்கின்றது. ஈசனையும் அம்பிகையையும் வணங்குவதற்கு முன்னர் இந்த 4 வேதங்களும் விக்னேஸ்வர பூஜை செய்து வணங்கிய விநாயக பெருமான்கள் இச்சந்நிதியில் ஒரே இடத்தில் தனித்தனியாக அருள்பாலிக்கின்றனர். இந்த 4 விநாயகர்களும் சதுர்வேத விநாயகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். வேதங்கள் வணங்கியதால் அம்பிகை ஸ்ரீ வேதாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார். அம்பாள் சன்னிக்கு எதிர்த்தாப்பில் நந்தியும் பலிபீடமும் காணப்படுகின்றது. நந்தி கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது தட்டும்போது வெண்கலத்தை தட்டினா எப்படி சத்தம் வருமோ அது மாதிரி கேட்கின்றது. இது இவ்வாலயத்தின் சிறப்பாகும். தாயாரை வணங்கிவிட்டு நந்தியின் இடதுபுறத்தில் உள்ள சிறிய நுழைவு வாயிலின் வழியாக உள்ளே செல்ல வேண்டும் சிவபெருமானை தரிசனம் செய்ய. நுழைவு வாயிலின் ஒரு பக்கத்தில் விநாயகர் ஸ்ரீ பாலவிநாயகர் என்ற பெயரோடும், மறுபக்கத்தில் முருகப்பெருமான் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்ற பெயரோடும் எதிரெதிரே காட்சியளிக்கின்றனர். கோவிலினுள் நுழைந்தவுடன் சிறிய வெளிப்பிரகாரம் உள்ளது. அதன் அருகில் உள்ள சிறிய படிக்கட்டில் ஏறினால் ஒரு மண்டபம் காணப்படுகின்றது. அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தால் ஈசனின் கருவறையை அடையலாம். கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் அமைந்த சந்நிதியில் சிவபெருமான் சதுர வடிவ ஆவுடையாருடன் லிங்க திருமணியாக ஸ்ரீ தர்மேஸ்வரர் என்கின்ற பெயரோடு பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். இவ்வகையான கஜபிருஷ்ட விமானங்கள் தரையிலிருந்து சந்நிதியுடன் சேர்த்துதான் கட்டப்படும். ஆனால் இக்கோயிலில் சந்நிதியின் மேல் பகுதி மட்டும் கஜபிருஷ்ட அமைப்பில், அதாவது யானையின் பின்பகுதி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருப்பது வித்தியாசமான சிறப்பம்சமாகும். கருவறையின் வெளிமண்டபத்தில் இடது பக்கத்தில் விநாயகரும் வலது பக்கத்தில் ஸ்ரீ வள்ளி தேவியானோடு முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சியளிக்கின்றார். எதிரில் நவகிரகம் அமைந்துள்ளது. இவர்களை வணங்கிவிட்டு வெளியில் வந்தால் கோஷ்டத்தில் ஸ்ரீ நர்த்தன விநாயகர் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ துர்க்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். கோவிலின் 4 மூலைகளில் கருவறையின் முன்பக்கத்தில் ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தனி சந்நிதியும், கருவறையின் பின்பக்கத்தில் 2 விநாயகர்கள் காட்சியளிக்கின்றனர். இவ்வாலயத்தின் ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது. முற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட பல்லவ மன்னன் ஒரு சிறந்த சிவபக்தனாவான். சிவபக்தனான அவன் சிவத்தொண்டுகள் செய்வதையும் தான தர்மங்கள் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தான். நீண்ட நாட்களாக எப்படியாவது ஒரு சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் எந்த இடத்தில் கட்டுவது, எப்படி கட்டுவது என்று தெரியாமல் அனைவரிடமும் ஆலோசனை கேட்டு வந்தான்.
ஒருமுறை சிவபெருமான் தன் பக்தனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டுமென்று அடியவர் வேடத்தில் அவனிடம் சென்று தான் பரம ஏழை என்றும் எனக்கு ஏதாவது தர்மம் செய்ய வேண்டுமென்றும் வேண்டி நின்றார் சிவபெருமான். வந்திருப்பது யாரென்று தெரியாத மன்னன் அவருக்கு தானம் செய்ய எண்ணி தன் வேலையாட்களிடம் அவருக்கு தானம் கொடுப்பதற்கு பொருட்களை எடுத்து வரச் சொன்னான். அப்போது சிவபெருமான், எனக்கு நான் கேட்கும் தானத்தை கொடு என்று கூறி இப்போது கோவில் இருக்கும் இடத்தை காட்டி இந்த இடத்தில் கோவில் ஒன்றை கட்டி எனக்கு தானமாக கொடுக்கவும் என்று கூறினார். மன்னர் தான் நினைத்தது எப்படி இவருக்கு தெரிந்தது என்று வியந்து போய் ஆச்சரியப்பட்டு நின்றான். அப்பொழுதுதான் வந்திருப்பது யாரோ ஒரு ஞானி என்பதை உணர்ந்தான் அரசன். உடனே சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். சிவபெருமானை பார்த்த சந்தோஷத்தில் அவர் கூறியபடி இப்போது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் கோவிலை கட்டினான். அன்றிலிருந்து இவ்வாலய மூலவருக்கு தர்மேஸ்வரர் என்று பெயரை சுற்றி வணங்க ஆரம்பித்தனர். இத்தலத்தின் பெருமைகளை பார்க்கலாம் இப்பொழுது. இங்கு சிவன் சன்னதிக்கு எதிரே உள்ள நந்தி சிலை கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது தட்டும்போது வெண்கல ஓசை கேட்கின்றது. இது இத்தலத்தின் சிறப்பாகும். அரிதாக சில சிவன் சன்னதியில் 2 அல்லது 3 விநாயகர்கள் அடுத்தடுத்து காணப்படும். ஆனால் இவ்வாலயத்தில் 4 விநாயகர்கள் வரிசையாக காட்சியளிக்கின்றனர். இந்த விநாயகர்களை ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் மற்றும் அதர்வண வேதம் வணங்கியதாக ஐதீகம். இந்த 4 விநாயகர்கள் சதுர்வேத விநாயகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பண்டை தமிழக மன்னர்களின் பண்பாட்டு களஞ்சியமாக விளங்கும் இக்கோயில் மூலவர் ஸ்ரீ தர்மேஸ்வர பெருமானையும் ஸ்ரீ வேதாம்பிகையையும் மனவுருக வேண்டி அனைத்து நன்மைகளையும் பெறுவோமாக. இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். குருக்கள் காலையிலேயே வந்து செல்வதால் நீங்களும் காலையில் சென்று பார்ப்பது நல்லது. சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம். தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் வழியாக சென்றால் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் மணிமங்கலம் அமைந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் பண்டலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் பேருந்தில் சென்றால் மணிமங்கலத்தில் இறங்கி இக்கோவிலுக்கு செல்லலாம். லோக்கல் ட்ரெயினில் வந்தீங்கனாக்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் பஸ்ஸில் செல்லலாம் இவ்வாலயத்திற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நாங்கள் போடும் வீடியோவை உடனே பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.